கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாய் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 50 வசனம். யோவான் 1:50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா நீ விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தினது, செய்தது, என்னெல்லாம் பண்ணியிருக்க, அதை விட பெரிதானதை இந்த நாட்களை கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நத்தானியேல் என்கிறதான ஒரு மனுஷன், ஆங்கிலத்தில் நத்தானியேல், தமிழில் நாத்தான்வேல், அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். இவர் ரட்சிப்பு வர காத்திருக்கிறவர், மேசியாவை பார்க்க ஆசைப்பட்டவர்கள். அந்த நாட்களில் யூதர்கள் அநேகர் யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அந்த மேசியா வந்தால் தான் யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பது அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, இந்த விசுவாசம் இருந்துச்சு. அந்த மேசியா யார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டார்கள். யூத குலத்தில் அவர் பிறப்பார், அதாவது தாவீதுடைய வம்சவழியில் தான் அவர் பிறப்பார் என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அதனால் அந்த சந்ததியார் எல்லாரும், யூத சந்ததியார் எல்லாரும் எப்படியாவது மேசியா வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருந்த காலம். இப்படிப்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் யூத குலத்திலே அவர் சொந்த விதத்தில் வந்தார். ஆனால் சொந்த ஜனமும் அவர் என்ன செய்யவிடவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் பிலிப்பு என்கிறவனை பார்த்து கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களில் சிலர், அதில் ஒருவன் பிலிப்பு. அப்போ இவன் சொல்கிறான், இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறார். அப்போ அவன் கேட்குறது என்ன அப்படின்னா, மேசியா இப்போ அவர் எங்கேருந்து வந்தார்னு இவருக்கு தெரியும். இவர் பெத்லேமில் பிறந்ததை குறித்து கூட அவங்களுக்கு தெரியலை. ஆனால் நாசரேத்தில் அவர் தங்கியிருந்து வந்தாருங்கிறதுக்கு தெரியும்னால அவன் கேட்கும்போது, நாசரேத்திலேருந்து நன்மை பிறக்கக்கூடுமோ? அந்த கேள்வி ஒன்று இருக்கிறது. நாசரேத்திலிருந்து கட்டாயம் ரட்சகர் வர முடியாது, மேசியா வர முடியாது. மேசியா வந்தால் எங்கே இருந்தால் வரணும்? பெத்லேமில் இருந்தால் வரணும். ஏன்னா மீகா தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெத்லேமில் இருந்தால் யார் பிறப்பார்னு இருக்குது? இயேசு மேசியா பிறப்பார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேஹேமே, நீ யூதாவில் சிறிதாயினும், யூதாவை ஆளும் பிரபு எங்கிருந்தா வரணும்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் தான் இருக்குது. ஆகவே பெத்லேமிலிருந்து இவர் நேராக வந்திருக்கிறான்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் இவர் பிறந்தபோது அங்கேருந்து எங்கே போயிட்டார்? எகிப்துக்கு போய் எகிப்திலேருந்து திரும்ப எங்கே வந்திருக்கிறாரு? நாசரேத்துலேருந்து தான் இப்போ வெளிப்படுறார். அதனால தான் அவன் கேட்குறான். நத்தானியேல் கேட்கும்போது, நாசரேத்திலேருந்து ஒரு நன்மை பிறக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அந்த இயேசுவை அறிமுகப்படுத்தி வைக்கும்படியாக உடனே அந்திரேயாவிடத்தில் அவன் சொல்லுகிறான். பிலிப்பு அந்திரேயா யாரை கூட்டிகிட்டு வர்றான்? நத்தானியேலை யார்கிட்ட கொண்டு வந்து விடுறான்? இயேசுவிடத்தில். நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த சீசர்களே அந்திரேயா வந்து ஒரு ஸ்பெஷல். அதனால் இடையிலலாம் ஒரு அந்திரேயா மினிஸ்ட்ரினே ஒரு ஊழியை வச்சுருந்தாங்க. அந்திரேயா ஊழியங்கிறது எல்லாரையும் கொண்டு வந்து யார்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறது? இயேசுவிடது. ஏன் அவங்க அண்ணனை கூட்டி வந்ததே யார் தான்? அந்திரேயா தான். பேதுருவை கொண்டு இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதே யார் தான்? அந்திரேயா தான். நான் மேசியாவை கண்டேன், ரட்சகரை கண்டேன், நீயும் வந்து வாருன்னு சொல்லி கூட்டு போனதே யார் தான்? அந்திரேயா தான். அவங்க அண்ணனை கூட்டு போய் காமிக்கிறான். இப்பவும் பாருங்க, பிலிப்பு நேரடியாக கூட்டு போல யார்கிட்ட தான் கூட்டுறான்? அந்திரேயா தான் நேர யார்கிட்ட கூட்டு போகிறான்? இயேசுவிடத்தில் கூட்டிகிட்டு போய் அவரை அறிமுகப்படுத்துகிறான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்தவுடனே, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இந்த நாத்தான்வேலுக்கு ஒரு கேள்வி உண்டாகிறது. அவரை பார்த்துக்கான். ஆண்டவர், நீர் எப்படி ரபி, நீர் என்னை எப்படி செய்வீர்? அறிவீர். அப்போ இவே சொல்கிறார், உடனே நான் எப்பயே பார்த்துட்டேன்பா, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே எனக்கு தெரியும்பா. நீ அங்கே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் இங்கே இருக்கிறேன், நீ அந்த ஊரில் உட்காந்துட்டு, அந்த கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு, அந்த ஓரமாக உட்காந்துட்டு
நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு இங்கே தெரியும்பா அப்படின்னு சொல்லிவிட்டார். சத்தமாக இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்முடைய சிந்தனைகளை அவர் என்ன செய்தவர்? அறிகிறவர். நீயும் பிலிப்பும் அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எனக்கு இங்கே என்ன செய்யும்? தெரியும். அப்போவே நான் உன்னை பார்த்துட்டேன் போ அப்படின்னு சொல்கிறார். உடனே ரபி நீர் ஆண்டவர், நீ ரட்சகர்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டனேன் என்று சொன்னதினால் அல்லவா நீ விசுவாசிக்கிறாய், ஆனால் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்ன்னு சொன்னார். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகள். ஆகவே இந்த மாதத்தில் தேவன் நமக்கு செய்ய போகிற காரியம் இதிலும் பெரிதானதாக இருக்கும். இதுவரைக்கும் செய்ததை விட எதெல்லாம் நமக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நன்மையாக நடந்திருக்கு சொல்லும், அதை விட பெருசு இந்த மாதத்தில் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போதான் ஒரு காரியத்தை அதே நாத்தாளிகிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இது நீ இப்போ நான் சொன்னதை நம்புகிற, அதனால் இதிலும் பெரிதான இது முதற்கொண்டு, அடுத்த வசனம் சொல்லுது, நீ தேவ தூதர்கள் வானம் திறக்கப்பட்டிருப்பதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுவதையும் இறங்குவதையும் இது முதற் காண்பாய். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாம், இதுக்கப்புறம் அது வேற பார்க்க போகிற. இதுவரைக்கும் நீ பார்த்ததில்லை, இனி பார்க்க போகிறதெல்லாம் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். உனக்காக என்ன திறக்கப்படுவது நீ பார்ப்பாய்? வானம் திறக்கப்படுவதை பார்ப்பாய். அது மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் எங்கிருந்து? மனுஷகுமாரிலிருந்து ஏறுகிறதையும் இறங்குவதையும் நீ என்ன செய்வாய்? காண்பாய். அல்லேலூயா. ஆகவே தேவன் அப்படி செய்கிற நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. நமக்காக 2 காரியங்கள் அவர் சொல்கிறார். ஒன்று வானம் திறக்கப்படும், இன்னொன்று என்ன செய்யப்படுமா? தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக அப்படின்னு சொல்லி இதே தரிசனத்தை யாக்கோபு 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே பார்க்கும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யாக்கோபு அந்த வனாந்தரத்தில் வந்து கொண்டு இருக்கிறான். அந்த 12ஆம் வசனத்திலேருந்து 15ஆம் வசனத்து 10லேருந்து 12, 13லேருந்து 15 நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 வரைக்கும் வைங்களேன். அந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வனாந்தரத்தில் இரவு பொழுதான போது எங்கே தங்குவதற்கு வழி இல்லையே என்று சொல்லி அங்கே ஒரு இடத்துல உட்காடுறான், படுக்கிறான். அப்படியே ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு தள்ள படுக்கிறான். அப்போது ஒரு தரிசனத்தை பார்க்குறான். அவனுக்கு வானம் என்ன செய்யப்பட்டிருந்தது? திறக்கப்பட்டது. அந்த வானம் திறக்கப்பட்ட போது கீழே இருந்து ஒரு பெரிய ஏணி எங்கே இருந்தது? பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி இருந்தது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக அவன் கண்டான். சத்தமுறையிலே சொல்லுங்க. நம்முடைய முற்பிதாக்கள் காலத்தில் நம்முடைய 3வது முற்பிதாவாகிய யாக்கோபு கண்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த 3வது தலைமுறையாக இருந்ததான் அந்த யாக்கோபு கண்ட தரிசனம் இனி வரும் நாட்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் பார்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. அந்த தரிசனம் அவன் பார்த்தபோது தேவன் அதற்கு மேலாக நின்று கொண்டு, நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த தரிசனத்தில் அப்படி தான் தெரியுது. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஏணி இருக்கிறது. இதில் யார் ஏறிக்கிட்டு இருக்கிறா? தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபோடு கர்த்தர் பேசினார். சத்தமாரிலே சொல்லுங்க. யாக்கோபோடு பேசி, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு என்ன செய்வேன்? தருவேன். நீ போய் திரும்பி வர்ற வரைக்கும் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு நன்மை செய்து உன்னை திரும்ப கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை. சத்தமுறையிலே சொல்லுங்க பாப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு போன யாக்கோபு கர்த்தர் சொன்னபடியே திரும்பி வருகிறான். 20 ஆண்டு கழித்து அவன் வெறுமையாய் வராதபடி 2 பரிவாரங்களுடன் வருகிறான். கர்த்தரனை ஆசீர்வதித்து திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உனக்கும் வானம் திறக்கப்படும். நத்தானியலுக்கு சொன்ன அதே தேவன் இருக்கு நமக்கும் சொல்கிறார். நாத்தான் வேடத்தில் என்ன சொன்னாரோ அதே தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்கிறார், உனக்கு வானம் என்ன செய்யப்படும்? இதிலும் பெரிதானவர்களை காண்பாயின்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமேன். அருமையான தேவச்சனமே, வானம் அதுக்கு பின்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னதுக்கு பின்பு நாத்தான் வேலுக்கு சொன்னதுக்கப்புறம் பல முறை வானங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? திறக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறோம். அருமையானவர்களே, நம்ம அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை விட்டுருங்க, அது விட்டுருங்க. ஏன்னா அவர் தேவன், அவர் தேவகுமாரன். அவருக்காக எப்போ வேணாலும் திறக்கலாம், எப்போ வேணாலும் மூடலாம், அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், அவருடைய காலத்துக்கு பின்பு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா பல முறைகள் என்ன செய்யப்பட்டிருக்குது? வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது பார்க்கும்போது ஸ்தேவானுக்காக வானம் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அந்த 7ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 55, 56 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஸ்தேவானை அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கல்லெறிந்து கொள்ளும்படியாக வந்து நிற்கிறார்கள்.
ஏன்னா இயேசுவுக்கு சாட்சியாக இயேசுவை குறித்தவன் சாட்சி சொல்லுகிறான், ஊழியம் செய்கிறான் என்பதை அறிந்து கொண்டு அங்கே இருக்கிற யூதர்களும் ஆசாரியர்களும் அவனை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வந்து வைத்து அவன் மேல் கல்லெறிய துடிக்கும் போது கல்லெறிய நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுறான். அழைக்கப்பட்டது அந்த 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கற்றுத்தேறினவனை போல பேசுகிறான். உலகம் உண்டானது முதற்கொண்டு மேசியாவாகிய இயேசு வெளிப்பட்ட காலம் வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது என்பதையும் பரிசுத்தாவின் ஊற்றப்படுகிற வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதை தொகுத்து ரொம்ப ரத்தின சுருக்கமாக அந்த காலங்கள்லாம் அப்படியே அழகாக தொகுத்து வழங்குகிறான், சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் அவன் சொல்லும்போது இயேசுதான் மேசியான்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பித்தோன்னே இவங்களுக்கு என்ன வர ஆரம்பிச்சிருது? மூர்க்கமடைகிறார்கள். அப்போ அவன் முழங்கால் படியிட்டு எதை தர பார்க்கிறான்? வானம் திறந்து. சத்தமுறையில் அதை வாசிங்க. அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய், அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்னார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வானம் திறந்திருக்குயா, மனுஷகுமார் அங்கே நிற்கிறதை நான் பார்க்கிறேன், பிதாவின் சமூகத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதை நான் காண்கிறேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கெல்லாம் கடுப்பாகி போச்சு. உடனே கல்லெறிந்து என்ன செய்தார்கள்? கொன்றார்கள். அவன் கல்லெறியும் போது அந்த வார்த்தைகளை கையை விரித்து கொண்டு சொல்கிறான், தேவனே இவர்களை என்ன செய்திருந்தோம்? மன்னித்திரும். அவங்க எதுக்கு செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு என்ன செய்யலை தெரியல. இயேசு சொன்னது போலவே அப்படியே சொல்லிவிட்டு அவர்களுக்கு முன்பாக மடிந்து போகிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒரு நல்ல ஜீவனுள்ள சாட்சிக்காக தேவன் எதை திறக்கிறாருங்க? வானத்தை திறக்கிறார். நாம் தேவனுக்குள்ள சாட்சிகளாய் இருப்போமானால், ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழும்போது நமக்காகவும் தேவன் வானத்தை திறக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். ஒரு தனி மனிதனுக்காக எதை திறந்தார்? வானத்தை திறந்து காண்பித்தார். அவன் என்ன சாட்சி? ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறான். அவன் தைரியமாய் அத்தனை பேர் எதிர்த்து நின்ற போதும். இப்போ நல்லா கவனித்து கொண்டீங்கன்னா இனி வருகிற சட்டங்கள் 24 என்ன வரும்னு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாத ஒரு லெவலில் இருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்காகவும் எனக்காக வானத்தை திறக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாய் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காய் வாழ்வோம் என்று வைராக்கியமாக வாழ்ந்துட்டோன்னா நமக்காகவும் தேவன் வானத்தை திறக்க உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எல்லாரும் கண்களுக்கு முன்னாடியும் அவன் வானம் திறக்கிறதையும் அந்த வானத்தில் தேவதூதர்கள் நிற்கிறதையும் அங்கே தேவன் இருக்கிறதையும் தேவன் சமூகத்தில் இயேசு கிறிஸ்து நிற்பதையும் அவன் என்ன செய்கிறான்? காண்கிறான். பரிசுத்தாவினால் நிரம்பி காண்கிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே. அது மாத்திரமல்ல, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 3 நீங்கள் 6 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்தவர்களை கொலை செய்து கிறிஸ்தவர்களை கைது செய்து அடித்து அவர்களை சிறைப்படுத்தும்படியாக அங்கே போய்கொண்டிருந்ததான சவுலை தேவன் சந்திக்கும் போது அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அங்கேயும் வானம் அவனுக்காக என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. வானம் திறந்த ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை, ஒரு ஒளி அவன் மேல் வீச ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அந்த சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்கலாம் அந்த ஒளி எப்படி இருந்ததாம்? அதிகமாக இருந்தது. அந்த ஒளியை பார்த்து அடுத்த நொடியிலேயே அவன் கீழே என்ன செய்கிறான்? விழுகிறான். அந்த ஒளி வானத்திலிருந்து அவ்வளோ பெரிய ஒளி அவனுக்காக வந்து இறங்கினது. எதற்காக? அந்த ரட்சித புதவர் சொன்ன அவன் கீழே விழுந்தவனே அவன் கேட்கிறான். அங்கே பார்க்கும்போது அவன் சொல்கிற ஒரு முதல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அருமையானவர்களே, தேவ சித்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் தேவ திட்டத்தை நம் மூலமாய் செய்து கொடுக்கும்படியாகவும் தேவ நமக்காக வானத்தை திறக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அங்கே ஒருவனை ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தும்படியாக தேவன் அப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சிக்காக வானத்தை திறந்து அவனை எனக்கு ஜீவனுள்ள சாட்சி என்பதை நிரூபித்து காண்பித்தார். இரத்த சாட்சியாய் மரித்த இந்த ஸ்தேவானுக்காக இரண்டாவது ஒரு மனுஷனுக்காக வானத்தை திறந்து அவனை அழைத்து அந்த ஸ்தேவான் செய்ய வேண்டிய பாரியத்தை பார்க்கலாம் 100 மடங்கு 1000 மடங்கு பெரிய வேலையை செய்ய நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவனை தெரிந்து கொண்டதற்காக தேவன் வானத்தை திறக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தரிசனத்தோடு திட்டத்தோடு தான் அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். இந்த 2வது மாதத்திலும் தேவன் நமக்காக அந்த வானத்தை திறந்து நம்மை அழைத்து நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் கேட்டால் போதும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், தெளிவாக உங்கள்கிட்ட பேசிடுவார். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள். நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த பார்க்கிறேன். நான் என்னுடைய ஆரம்ப காலத்தை பார்க்கிறேன். இதே போல் எனக்காக வானம் திறந்ததா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, அந்த விவரமெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் 1986ஆம் ஆண்டு
செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தூத்துக்குடியில் வேவிஓசி கிரவுண்டில் நடந்த ஒரு பெரிய மீட்டிங்கில் நான் கூட்டத்தில் ஒருவனாக எல்லாரோடு நின்று, அதுக்கு முன்னாடி இந்த 3 நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. புதன், வியாழன், வெள்ளி, சனி, அந்த ஞாயிற்றுக்கிழமை 5 நாட்கள் கூட்டம் அது. ஆகவே அந்த வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை கலந்து கொண்டேன், அந்த 5 நாட்கள் கலந்து கொண்டேன். அந்த வெள்ளிக்கிழமை இரவில் அந்த கூட்டத்தின் நடுவில் நான் எழும்பி நின்று கொண்டிருந்த போது, எல்லாரும் ஜெபிக்க எழும்போது நானும் எழும்பி நிற்கிறேன். அப்பொழுது என்னை அறியாதபடிக்கு எனக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் என் மேலே ஊற்றப்படுகிறது. அப்போ ஒரு பெரிய தரிசனத்தை நான் பார்க்கிறேன். நான் இப்படி இந்த மாதிரி தென்பக்கத்தை பார்த்து நின்று கொண்டு இருக்கிறேன். இப்படி கையை நேற்று வைத்திருக்கும் போது, இந்த பகுதியில் பார்க்கும்போது, இந்த மேல் பக்கத்தில் இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு பெரிய தரிசனத்தை பார்த்தேன். வானத்துக்கு பூமிக்கும் அவ்வளோ பெரிய தரிசனம். உயர்ந்தமானவர், ஒரு வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக நீள அங்கே அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சால் நீளமாக கிடக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட்டம் கூட்டமாக தேவதூதர்கள் அப்படி நடந்து வருகிறதை பார்க்க. அப்போ அதுக்கு நடுவில் ஒரு எழுத்து பெருசாக, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இது 1986 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி இரவில் எனக்கு ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இருக்கும். அந்த நேரங்களில் கர்த்தர் எனக்கு அந்த தரிசனத்தை காண்பித்தார். அன்றைக்கு அழைத்த தேவர் அன்றைக்கு என்னை அபிஷேகித்து அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அவருடைய பணியை செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அருமையானவர்களே, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போல்லாம் அந்த விவரமே என்ன செய்யாது. தரிசனம்னா எனக்கு என்னென்னு தெரியாது, சொப்பனம்னா என்னென்னு தெரியாது. நம்ம சும்மா படுத்து கிடக்கும்போது அதை சொப்பனம் கண்டேன், பேய் போச்சு, நாய் போச்சு அப்படிலாம் சொல்கிறவங்கள அந்த மாதிரி வேணால் பார்த்துருக்கலாமே தவிர, தேவனுடைய தரிசனம், தேவனுடைய சொப்பனங்கள்லாம் என்ன நமக்கு என்ன செய்யாது. வேத வசனத்தை குறித்து எந்த விளச்சமும் தெரியாது. அப்படி இருந்த எனக்கு தேவன் அப்படி ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு வேணும்னு சொன்னால் அவனுக்காக எதையும் கர்த்தர் திறக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். இந்த கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட தரிசனங்களை தருவாராக. வானத்தை திறந்த அந்த பரலோக தரிசனங்களை காண்பித்து நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைப்பாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் சொல்லிட்டு போன நேரமாயிரும். அடுத்து 3ஆவதாக நாம் பார்க்கும்போது சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பேதுருவுக்காக அந்த வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், கொர்நேலி என்கிறதான தேவனை அறியாத யூதன் அல்லாத ஒரு புறமதஸ்தன், புறஜாதியார் என்று சொல்லுகிற அவருடைய காரியத்தின்படி அந்நிய தேசத்து ஜனமாக இருந்ததான அந்த கொர்நேலியும், அவன் யூதன் அல்ல, அவன் இஸ்ரவேல் வம்சத்தை சார்ந்தவனும் அல்ல, ஆனாலும் 100க்கு அதிபதியாக இருக்கிறான். அவனுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனோடு அவன் பயந்து தேவனுக்கு நன்மையாய் செய்யும்படி தேவனுக்கு அடுத்த காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். தர்மங்களை நினைத்திருக்கிறான். அதே போல் ஜபத்திலையும் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு சுவிசேஷத்தையும் சத்தியத்தை இன்னும் விளக்கமாய் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆள் வேண்டியது இருந்துச்சு. அவனுக்கு தெரிந்த அறிவில் அவனோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாக உண்மையாக இருந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவனுக்காக பேதுருவை அழைக்கும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ போய் அங்கே சீமோன் என்கிற பேதுருவை அழைத்துவோ, அவன் உனக்கு செய்ய வேண்டியது என்ன செய்வான், உன் ரட்சிப்புக்கேற்ற காரியத்தை சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டான். அப்போ இங்கிருந்து 2 பேரை கர்த்தர் அவன் அனுப்புகிறான். போப்பா, அந்த ஊரில் இருக்கிறாங்க, யோப்பா பட்டணத்தில் இருக்கிறாங்க, கூட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பும்போது நல்ல கவனிங்க. பேதுரு அவன் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் போய் வந்து மத்தியான வேளையில் தன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான். இன்னொருத்த வீட்டில் அங்கேயும், அதுவும் அவன் பேரும் சீமோன். அந்த சீமோன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறான். மத்தியான ஆகாரங்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. நல்ல பசி இவனுக்கு. அந்த பசி நேரத்தில் சரி சமைக்க இன்னும் நேரமாகுமே அப்படின்னு சொல்லிட்டு பசி தாங்க முடியல. அன்றைக்கி இருந்தது என்ன ஒன்று தான், அன்றைக்கி இருந்த கருவி என்ன தான், ஜபந்தான், வேறு வழி இல்லை. ஆண்டவரே சீக்கிரமாக சோறு பொங்கி முடிக்கட்டும் ஐயா, இவங்க வெங்காயம் வெட்டதுக்கே 1 மணி நேரம் ஆகுது ஐயா, ஆண்டவரே சீக்கிரம் வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண போயிட்டான் போல தருது மேலே. ஏன்னா நம்ம வீடுகள்னால், நம்ம சொந்த வீடு அப்படி இருந்தால் ஏதாவது பசிக்குன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி டப்பாக்குப்பா உருட்டியாது என்ன செய்வோம், பொரியல் அள்ளி திங்க, நிலக்கல்ல அள்ளி சாப்பிட, தேங்காயை உடைச்சி திங்க, அங்கே இருக்க காய்கட்டையெல்லாம் கேரட் முதற்கொண்டு தின்னு என்ன செஞ்சிருது, சமைக்கும் பாட்டில் என்ன வாய்க்குள்ளே போட்டுருவோம். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நாங்கள்லாம் செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எல்லாம் அப்படி தான். சீனி முதற்கொண்டு தட்டி என்ன செஞ்சுருவோம், எதையாவது ஒன்று பசி ரொம்ப இருந்துச்சுன்னா சமைக்க நேரம் ஆகிட்டே ஏதாவது ஒன்று வாயில் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கும், போய்கிட்டு தான் இருக்கும். உள்ளே எதையாவது ஒன்று எடுத்துவோம். இப்போ அடுத்த வீட்டில் போய்கிட்டு அப்படி தட்டிட்டு நிற்க முடியுமா? இவன் வேறு வீட்டில் இருக்கிறான். அதனால் அங்கே போய் கிச்சனை தட்டிக்கிட்டு இருந்தோம்னா வெளியே தள்ளிட்டுருவாங்க, இவனோட சட்டிப்பானை ஒட்டி எடுத்துருந்தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவன் நேராக மேல் வீட்டுக்கு போயிட்டான். மேலே போய் நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த சரி அது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுவேன், சமையல் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு வானம் திறக்கப்படுகிறது. அவனுக்கு முன்னாக வானம் திறக்கப்படுகிற ஒரு தரிசனத்தை பார்க்க, அந்த வானம் திறக்கப்பட்டு
ஒரு பெரிய துப்பட்டி, ஒரு பெரிய போர்வை. அந்த போர்வையில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாம், பூமியில் உள்ள அத்தனை பறவைகள் மிருகங்களும் எதுக்குள்ளே கிடக்குது? அந்த துப்பட்டியில் இருப்பது போல் அந்த துப்பட்டி இவனுக்கு நேராக இறங்கி வருகிறது. இறங்கி வரும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. சீமோனே, நீ இவைகளை என்ன செய்வாயாக? அடித்து புசி. பசிக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள். ஆமாம், இவன் பசியில் தானே இருக்கிறான், அதனால் இவங்களை அடித்து புசி அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே இவன் பார்க்குறான். பார்த்துட்டு இவனுக்கு என்ன கிடையாது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் அசுத்தமானது ஒன்றே என்ன செய்ததில்லை, சாப்பிட்டது இல்லையப்பா. இது கனவுல தான் வந்துட்டுருக்குது, தரிசனத்தில் தான் வந்துட்டுருக்குது. அவன் என்னமோ ஆடுபாடெலாம் நிறைய நேரம் வந்துட்டுன்னு நினச்சிட்டான் பொழுதுருது. சரி இருக்கட்டும், நல்லா கவனிங்க. 1 2 3 முறை அதே இது இறங்கி இறங்கி வருது. இதே வார்த்தை அவனுக்கு திரும்ப திரும்ப வருகிறது. அப்போ அவனுக்கு புரியலை. முதல் தடவை சொல்லும்போது புரியலை, 2வது தடவை வரும்போது புரியலை, 3வது தடவை வரும்போது கர்த்தர் சொல்கிறார், வெளியே அடுத்து புசி அப்படின்னு சொன்னால் அதில் ஆடு மாடு இருக்குது, கோழி இருக்குது, நாய் கிடக்கு, எல்லாம் கிடக்கும். மிருகங்கள், பூமியில் உள்ள அத்தனை மிருகங்களும் அதில் கிடக்கு. எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஆனால் ஏன் இந்த தரிசனத்தை காட்டினாருண்டா, இந்த பேதுருக்குள்ளே ஒரு வெறி இருந்துச்சு. என்ன வெறினா, இன வெறி, ஜாதி வெறி. என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், என்னதான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், யார் தான் இதுன்னு நினைக்கிறவன், கெத்து நினைக்கிறவன் யூதன், அந்த திமிர்வங்கிட்ட இருந்துச்சு. நான் யூதன்டா. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் என்ன அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இந்த கிறிஸ்தவன் சொன்னாலே நாங்கள் தான் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டில் முழுவதும் எல்லா துறைச்சபையிலும் இப்போ அப்படி ஆகிட்டு. ஜாதி, இந்த ஜாதி வெறி யார்கிட்ட இருந்துச்சு? பேதுருட்ட இருந்துச்சு. இந்த ஜாதி வரியை ஒழிப்பதற்காக தான் தேவன் இந்த தரிசனத்தை காண்பித்தார். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். ஆமாம், அதுக்காக ஆடு மாடு பண்ணி நாயெல்லாம் திங்க சொல்லி காமிக்கலை. அதை காண்பிப்பதற்கு அர்த்தம் என்னென்னா, எல்லாம் ஒன்று தான். அதனால் எல்லாரையும் நேசிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் ஆண்டவர், அந்த தரிசனத்தை காண்பித்து, நீ இப்போ ஒன்று தேடி 2 பேர் வருவாங்க, எந்த காரியம் மறுப்பு தெரிவிக்க அவங்க பின்னாடி என்ன செஞ்சுட்டே இருக்கணும், நீ போய்கிட்டே இருக்கணும். அவன் அந்நியன்லாம் அவன்லாம் இவெல்லான்னு சொல்லக்கூடாது, நீ அவன் பின்னாடி போகணும். நீ அங்கே போய் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ அந்த தரிசனத்தை பார்த்தவன் புரிந்து கொண்டான். அப்போ தான் அவன் நினைக்கிறான், யூதர்கள் மட்டுமல்ல, தேவனால் அனைத்து மக்களும் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. இல்லை லூயா, சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். தேவனால் அனைத்து மக்கள், யாரை வேணாலும் கர்த்தர் அழைக்க முடியும். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக இந்த ஊழியம் கொடுக்கப்படலை, குறிப்பிட்ட சமூகத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரல, எல்லாரையும் நேசித்து இருக்கிறார். சர்வலோகத்தின் தேவாட்டுக்குட்டி அவர், சகல ஜனத்தையும் பாவத்தையும் தீர்ப்பதாக. யார் வேணாலும் தேவனால் ரட்சிக்கப்படலாம், யாருடைய பாவத்தையும் தேவன் மன்னிப்பார். யார் வேணாலும் வேதத்தை தூக்கிட்டு என்ன செய்யலாம், ஊழியத்தை செய்யலாம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் அந்த ஊழியம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் சுவிசேஷ பணி செய்யலாம். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நாட்களில் வந்து ஈவன் இவங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருன்னா திருநங்கைகள் திருநம்பிகளெல்லாம் ஊழியம் செய்வதற்கு அவங்களாம் இது கிடையாது, அவங்களால கொடுக்கூடாது. ஆனால் இப்போது இவர்களை விட அவங்க தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல இடங்களில் திருநங்கைகள் என்ன செய்கிறாங்க, தைரியமாக கர்த்தருடைய பணியை செய்கிறாங்க. திருநம்பிகள் நிறைய இடத்துல சபை நடத்துகிறாங்க. தேவன் அவர்களையும் அபிஷேகத்தை நடத்துகிறார். அந்த சபையில் அப்போ அவங்க மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டுறாதீங்க, அவங்க மட்டும்தான் அவங்களா இருப்பாங்க. மீதி எல்லாம் மற்ற ஜனங்கள், நம்மளை வாழ்க்கை தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே கேட்குறாங்க, அவங்களுக்கு இவர் ஞானசனம் பண்ணி கொடுக்குறார், அவங்களுக்கு இவங்க திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா தேவன் நடத்தலையா, சபையை நடத்தலையா, கர்த்தர் நடத்த வைக்கிறார். சத்தமுறை சொல்லுங்கள். அற்பமாக எண்ணப்பட்டவர்களெல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமேன். அதனால சொன்னேன், நம்ம யாரை வேணாலும், இன்றைக்கி நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா, நாளைக்கு உங்களை எழுப்பினா கர்த்தர் எழுப்பி உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எங்கே வேணாலும் சுவிசேஷத்தை சொல்லலாம், யாருக்கு வேணாலும் ஆண்டவருடைய அன்பை சொல்லலாம், யார் வேணாலும் எழும்பி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவே நான் எதுக்கு சொல்ல வர, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் வானத்தை திறக்கிறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, முதலாவது தம்முடைய ஜீவனுள்ள சாட்சியாய் ஒருவனை நிரூபித்து காண்பிக்க முடியாது திறந்தார். 2வது தம்முடைய உன்னதமான பணிக்காக ஒருவனை என்ன செய்தார், வானத்தை திறந்து அழைக்கிறதை பார்க்கிறோம். 3வதாக பார்க்கும்போது அந்த உன்னதமான பணியும் ஜாதி இன மொழி வித்தியாசம் இல்லாதபடி எல்லாரையும் நேசித்து நடத்த வேண்டும் என்பதற்காக தேவன் காண்பிக்கிறார்.
அதற்கப்புறம் தான் பேதுரு அங்கே போய் கொர்நேலி வீட்டில் போய் அநேக கர்த்தருக்குள்ளே நடத்துகிறதை பார்க்குறோம். அபிஷேகத்தில் நடத்துகிறான், தைரியமாக சொல்கிறான், எல்லா இடத்துலையும் வந்து சொல்கிறான். நான் அங்கே போன போது நம்மை பார்க்கிலும் அவர்கள் விசுவாசத்திலே தேறி நிற்கிறார்கள் என்று சொல்லுகிறான். அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்ற பொழுது நீங்கள் பரிசுத்தாவி பெற்ற நீங்கள் தண்ணீரை ஒதுக்கலாமான்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன கொடுத்துட்றான்? ஞானஸ்நானம் கொடுக்குறான். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். அபிஷேகம் கூட தூரத்தில் நடத்திட்டு போயிடலாமுங்க. ஞானஸ்நானம் என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க. யூதர்கள் மற்ற ஜாதிக்காரன் என்ன செய்ய மாட்டான்? தொடமாட்டான். யூதர்கள் மற்ற ஜாதிக்காரன் என்ன செய்ய மாட்டான்? தொடமாட்டான். அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்போது சமாரிய ஸ்திரீ கேட்குறா, நீர் யூதனாக இருக்க ஒரு சமாரிய ஸ்திரீ இடத்துல என்ன கேட்கலாமோ? தண்ணீரை கேட்பது எப்படி கேட்குறா. காரணம் என்னென்னா, நான் கொடுக்குற தண்ணி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? குடிக்க மாட்டீங்களே. ரெண்டாவது எங்கள் டம்ளரில், எங்கள் கிளாஸில், எங்கள் இதில் நீங்கள் குடிக்க மாட்டீங்களே, நீங்கள் எப்படி இதை செய்கிறீங்கன்னு கேட்டு இயேசு கிறிஸ்துவே கேட்குறார். அது அன்னைக்கு இருந்த காலம் அப்படி தான் இருந்துச்சு. அதை உடைப்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். சமாரிய ஸ்திரியை தேடி போனதும் அந்த இடத்துல இதை விளங்க பண்ணுவதற்கும் காரணம் என்னென்னா, இங்கே ஜாதி இல்லை என்பதை உடைப்பதற்காகத்தான். கிறிஸ்தவம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதற்காகத்தான் நிறைய பாடங்கள் நடத்தியிருப்பார். அதனால தான் கம்யூனிசவாதிகள் முழுவதும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை குறித்து இயேசுவை பார்க்கும்போது அவரை யாராக தான் பார்ப்பாங்க? இயேசு வந்து புரட்சியாளனாக தான் பார்ப்பாங்க. இந்த பகுதியில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புரட்சி, அவர் பண்ண புரட்சி அப்படிம்பாங்க. ஏன்னா இன்றைக்கி யூதர்களுக்கு நடுவில் அவ்வளோ பெரிய இது இருந்துச்சு. இங்கே இருக்காங்கல்ல நம்ம ஊரில் சிலர், நாங்கள் தான் நம்பர் 1, நாங்கள் மேலே இருப்போம், நீங்கள்லாம் கீழே இருக்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணிச்சோம், நாங்கள் யாருக்கும் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? நம்மளை பார்த்தா யாரை தான் பார்ப்பாங்க? அற்பமாக. இந்த அற்பமான பார்வையை உடைப்பதற்கு தான் தேவன் அன்றைக்கு பேதுருவுக்கு முன்னாடி வானத்தை திறந்து காண்பித்தார். அதை தெரிஞ்சுக்கிட்டும் இன்றைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க? இன்றைக்கி சமூகம் இப்படி தான் இருந்து கொண்டு இருக்குது. இவைகளெல்லாம் உடைத்து எறிந்து தான் தேவனுக்கு முன்னாடி நாம் நிற்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆகவே முதலாவதாக ஒருவன் ஜீவனுள்ள சாட்சி என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் வானத்தை திறந்தார். இன்னொருவனை இந்த பூமியிலே சாட்சியுள்ள ஊழியத்தை செய்வதற்காக அழைப்பதற்காக மகத்துவமான பணிக்காக வானத்தை திறந்து அழைத்தார். மூன்றாவது, அந்த ஊழியமும் பாகுபாடு இல்லாமல், ஜாதி வேற்றுமை இல்லாமல் எல்லாரோடும் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் சமம் என்பதை உறுதிப்படுத்தி காண்பிக்கும்படியாக தேவன் இந்த வானத்தை என்ன செய்தார்? திறந்து காண்பித்தார். நான்காவதாக நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும், அந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வானம் அதில் திறக்க ஆரம்பிக்கிறது. அங்கே வானம் திறந்திருக்கிறதையும் அங்கே சிங்காசனம் இருக்கிறதையும் அங்கே காண்கிறான். அங்கே திறக்கப்பட்ட வானம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இனி நடக்க போகிற, அது யாருக்கு? யோவானுக்கு காண்பிக்கப்பட்டது அந்த தரிசனம். இனி இந்த பூமியிலே நடக்க போகிற காரியங்கள், அந்த மகிமையிலே நடக்க போகிற காரியங்கள், எதிர்காலங்களில் என்னெல்லாம் நடக்கும் என்பதெல்லாம் சுட்டி காட்டுவதற்கு, காண்பிப்பதற்கு, அந்த பரலோகத்தின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். இந்த கடைசி நாட்களை நமக்கு தேவன் இந்த வானத்தை திறந்து எல்லா மகிமையும் வெளிப்படுத்துவார். ஏன்னா என்பது நம்ம தேவை. கடைசி நாட்களில் இருக்கிறோம். அந்த வானம் நமக்கு திறக்கப்பட்டு இனி என்னென்ன நடக்க போகிற சம்பவங்கள் இதையெல்லாம் கண்டுகொண்டு அதன்படி நடக்கத்தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். அன்றைக்கி யோவானுக்கு அந்த வானம் திறக்கப்படாமலும் அந்த தரிசனங்கள் கிடைக்காமல் இருந்திருக்குமானால், நீங்கள் அதை வீட்டில் வாங்கினா நேரமாயிரம் நான் சொல்லிட்டு போயிடுறேன், அதனால் கவனிச்சு, அது ஃபுல்லாக அந்த வானம் திறக்கப்படாது இருந்திருக்குமானால், அந்த தரிசனங்கள், வானத்தில் நடக்க போகிற காரியங்கள், பூமியில் நடக்க போகிற காரியங்கள், அந்த பரலோகத்தின் மேன்மையெல்லாம் அவனுக்கு காட்டாது இருந்திருப்பனால் நமக்கு கிறிஸ்துவ மேலே என்ன இல்லாமல் இருக்கும்? நம்பிக்கை இல்லாமல், நாமளும் எல்லாரையும் போல் ஒன்றா தான் இருந்திருப்போம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவை நம்புவதற்கும் இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் இன்றைக்கும் எத்தனை உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு கர்த்தருக்காக வாழ்வதற்கு வைராக்கியத்தை தட்டி கொடுப்பது என்னென்னா, இந்த வாழ்க்கையில் இன்னொரு வாழ்க்கை நமக்கு வைத்து இருக்கிறார் என்பது நம்பிக்கை. இதை நமக்கு கற்றுக் கொடுத்தது யார் தான்? இந்த யோவான் மூலமாய் தான் கர்த்தர் கொடுத்தார். கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறவர்களுக்கு பின்னாட்களில் என்ன ரிவார்டு, என்ன காரியங்கள் கிடைக்க போகிறது, என்ன பரிசுகள், என்ன மேன்மைகள் உண்டாக போகிறது என்பதையெல்லாம் கர்த்தர் அந்த வானத்தை திறந்து அவனுக்கு காண்பித்து கொடுத்தார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். யோவான் கண்ட தரிசனம் தான் ஐயா. அதாவது நமக்கு ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தலுக்கு வாசித்தாலும் அந்த தீர்க்க தரிசனமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம்தான் நம்மளை இன்னும் கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க செய்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா?
நமக்கு முடிவு என்ன நமக்கு தெரியும். இது முடிஞ்சால் இப்போ இன்றைக்கி பேசுகிறேன், நான் நாளைக்கு செத்தா எங்கே போவேங்கிறது எனக்கு என்ன செய்யும் தெரியும். நான் செத்தா எங்கே கொண்டு என்னை உட்கார வைக்க போகிறாங்க, அடக்கம் பண்ணுறது எங்கே இருக்கணும், எங்கே வேணாலும் தூக்கி போட்டோம். ஆனால் நம்ம எங்கே போக போகிறோம், எந்த இடத்துல மேன்மையாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு அந்த நம்பிக்கையில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் கர்த்தர் யாருக்கு காண்பித்து கொடுத்தார்? யோவானுக்கு கர்த்தர் காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், இன்னும் சத்தமாக அல்லே சொல்லுங்கள். ஆகவே அருமையான தேவச்சனமே, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி வானங்கள், அவன் சொன்னார் இல்லையா, இது முதற்கொண்டு உனக்கு என்ன செய்யப்படுறது பார்ப்பாய், வானங்கள் திறக்கப்படுகிறதையும் தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நீ என்ன செய்வாய் காண்பாய் என்று சொல்லி. அதுக்கப்புறம் நிறைய பார்க்குறோம். யோவான் பார்க்கும்போது ரெண்டையுமே மாறி மாறி பார்க்குறான். தேவதூதர்கள் வருவதும் உனக்கு சொல்கிறது எல்லாமே பார்க்குறான். பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம். இதே போல் பல காரியங்கள் நடக்கிறது பாருங்கள். வானங்கள் திறக்கப்பட்டு தேவதூதர்கள் வந்து அவர்களுக்கு பணி செய்கிறதும் அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டை இதிலும் பெரிதானே நீ காண்பாயின்னு சொன்ன தேவன் அது வரைக்கும் காண செய்து கொண்டே இருந்தார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமாம், இப்போவும் நான் சொல்கிறேன். சரி, எல்லாம் அதுக்கே சொல்லிட்டு போயிட்டே இல்லையா. இன்னைக்கு என்ன வேணும்? வானம் திறக்கலாம், ஊழியத்துக்கு அழைக்கலாம், ஊழியம் செய்யலாம், பரலோகத்தை திறந்து கொடுக்கலாம். இன்னைக்கு வாழ்வாதாரம் வேணும்ல. புரியலையோ? இதெல்லாம் நடக்கிறது ஒன்று தான். ஆனால் இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வானத்தை திறக்கிறார். என்னன்னு கிடைச்சி பார்த்துருவோமா? வாசித்துருங்க. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நமக்காக வானத்தை எப்படி திறக்கிறார்? உபாகம் புஸ்தகம் 28:11-12. உபாகமம் 28:11-12. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்ட தேசத்தில், கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும், கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாயிருக்கும்படிக்கும் கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டுமல்லங்க, இந்த சரீர பிரகமாய் உலக பிரகமாய் காரியங்கள் வாழ்வதற்காகவும் தேவன் நமக்கு வானத்தை திறப்பாராம். சத்தமுறையிலே சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை பெருக பண்ணுவதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை திருப்திப்படுத்துவதற்கு, உங்களை செழிப்பாக்குவதற்கு இதெல்லாம் இருக்கா இல்லையா? அந்த 2 வசனங்கள் இருக்குது. இதெல்லாம் நடத்துவதற்கு தான் உனக்காக நான் வானத்தை திறப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். எதிர்பாருங்களேன். எதை எதிர்பாருங்க? திறக்கப்பட்ட ஒரு வானத்தை எதிர்பாருங்களேன். அல்லேலூயா. உனக்கு முன்பாக இருக்கிற வாசலில் நினைச்சப்படுவதில்லை, பூட்டப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவர் தான் நமக்கு சொல்ல இந்த வருஷத்தில் சொல்லியிருக்கார், நான் உனக்கு முன்பாக போய் கோணலான். நம்ம கோணலானதெல்லாம் செவ்வாய் ஆயிட்டோம்னு சொன்னால் நமக்காக வானம் தானாய் திறக்க ஆரம்பிச்சிடும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமாம், வானத்தின் மதகுகளை கர்த்தர் நினைச்சுகிறவர், திறக்கிறவர். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வாஸ்து பாருங்கள், மல்லிகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:10 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, பண்டக சாலைகளில் நீங்கள் என்ன சொல்கிற தசமபாகங்கள்லாம் கர்த்தருடைய பண்டக சாலை கொண்டு வாசிங்க. அதை பண்ணுறோம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்றைக்கு நமக்காக தேவன் நிலத்தை திறக்க போறாரு, வானத்தை. நமக்கு அந்த மகிமை, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய நாம மகிமைப்பட தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக தேவன் வானத்தை திறந்து நமக்கு எல்லா ஆவிக்குரிய நன்மைகளுக்காக செய்ய போகிறார். அது உண்மை. ஆனால் இன்னைக்கு அட் ப்ரெசென்ட் நமக்கு வேணும் இல்லையா? ஆகவே இந்த சொல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை பெருகப்படும்படியாய், நம்மை உயர்த்தும்படியாக தேவன் என்ன செய்கிறாராம்? வானத்தை திறக்கிறார். அல்லேலூயா. இதை தான் மல்கியா தீர்க்கதரிசி எவ்வளோ ஆழமாக சொல்கிறார் அப்படின்னா, என்ன சொல்கிறாரு? அவர் பண்டகசாலைக்கு நீங்கள் என்ன கொண்டு வந்து சேருங்க, உங்களுடைய தசமபாகங்கள்லாம் கொண்டுங்க. நான் அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டுமாய். உங்கள் வீட்டில் என்ன இருக்காதான்?
உங்கள் அறைகளில் இடம் கொள்ளாமல் போக மட்டுமாக நான் எந்த வர்ஷிக்க பண்ணுவேன்? ஆசீர்வாதம். நாட் எனாஃப் ரூம்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷில். அதாவது எத்தனை அறைகள் இருந்தாலும் என்ன செய்யாது, பத்தாது. அந்த அளவுக்கு தேவன் வர்ஷிக்க பண்ணி கொண்டே இருப்பாராம். சத்தமுறையிலே சொல்லுங்கள். எங்கள் தேவன் தரணும்னு நினச்சிட்டாருன்னா, வானத்தை திறந்துட்டாருன்னு யாரும் நினைச்ச முடியாது. சொல்லுங்களேன், சொல்லுங்கள். வானத்தை திறந்தால் என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. யாரும் அடைக்க முடியாதுங்க. அவர் திறந்தாருன்னா திறந்தது தான். அவர் அடைச்சாருன்னா யாரும் திறக்க முடியாது. ஏமேன். ஏன்னா இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெண்கலமாக இருக்குது. என்னது? வானம் எப்படி இருக்குது? வெண்கலமாக தான் இருக்குது. அந்த வெண்கல கதவுகளை என்ன செய்கிறவர்? உடைக்கிறவர் நமக்கு முன்னாடி நிற்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்களேன். ஆகவே இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் குறிப்பாக அவர் சொல்கிறாரு, நான் வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன்னு சொல்லலாம். அவர் சியோனிலிருந்து உன்னை என்ன செய்வார்? ஆசை. அப்போ சியோன் எங்கே தான் இருக்குது? மேலே. அங்கேருந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். அந்த வாசல் திறக்கப்படணும். அந்த வானத்தின் மதகுகள் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்காக இந்த மாதத்தில், இந்த நாளிலிருந்து வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். பலகணிகள் திறக்கப்படும். அந்த நல்ல பொக்கிஷசாலை திறக்கப்படும். ஆமென். தேவன் அதிசயங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க. எனக்கு வானத்தை திறக்கிற தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஏமேன், ஏமேன். அவர் தான் சொல்கிறார், இதிலும் பெரிதானவளை காண்பாய். இதிலும் இதுவரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணி போராடி அங்கே வாங்கி இங்கே வாங்கி இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு. ஆனால் இனி அப்படி அல்ல. தேவன் அளவில்லாத ஆசீர்வாதத்தை தரப்போகிறாரு. அளவில்லாத நன்மைகளை தரப்போகிறாரு. நமக்காக வானத்தை திறக்க போகிறாரு. நமக்காக கொடுக்கிற வாசலை திறந்து வைக்க போகிறாரு. அதை யாரும் பூட்ட முடியாதபடி திறந்த வாசல் நமக்கு முன்னாக வைத்துக்கொண்டு தேவன் தந்து கொண்டே இருக்க போறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்காக அந்த பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். வாலிப பிள்ளைகள், பெரியவங்க எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் ஆண்கள் பெண்கள் கேளுங்க. இந்த மாதத்திலே அந்த ஆசீர்வாதம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோர்களுக்கு போதுமானதாக இருப்பதாக. ஓரா பாலா ரஷகா ரூதானா ரீபாபா பாபா மாமாதா நல்லரரா. எல்லாரும் ஆவில நிரம்புங்க. பீஷா தூனா பீனா பாது நல்லரா பாலாவா. உங்களுக்கு வானம் திறக்கப்படும். இது முதற்கொண்டு இதிலும் பெரிதானவளை, இதிலும் பெரிதா, இதிலும் பெரிது, இது பெரிது, இன்னும் 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 தந்து கொண்டே இருக்க போறார். இப்ப தருவார். இப்ப நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இதை விட பெருசா இன்னும் செய்வார். அதை விட இன்னும் பெருசா, அதை விட இன்னும் பெருசா. ஒரு நாளும் குறை வர போறதில்லை. கர்த்தர் நடத்தி கொண்டே போறார். இப்ப நடந்ததை பார்க்கலாம். கடந்த நாட்கள் நடந்ததை பார்க்கலாம். இந்த வருஷத்தில் நடந்ததை பார்க்கலாம். போன வருஷத்தில் நடந்ததை பார்க்கலாம். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் எதிர்பாருங்க. இந்த மாதத்தில் எதிர்பாருங்க. அவர் திறந்தால் பூட்டுகிறவன் யார்? தடை செய்கிறவன் யார்? அவர் அடைத்தால் திறப்பவன் யார்? அவர் இனி அடைக்கல, அவர் திறக்க திட்டம் பண்ணிட்டார். அவர் சொல்ல, இதிலும் பெரிதானலை காண்பாய். நீ வானம் திறந்திருக்கிறத பார்க்க போற, அங்கிருந்து மகிமை வெளிப்படுத்த பார்க்க போறேன்னு சொன்ன கர்த்தர் இப்ப அந்த மகிமையை நம்ம ஊற்ற திட்டம் பண்ணிட்டார். நமக்காக வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க திட்டம் பண்ணிட்டார். ஓ, ஸ்தேவானுக்காக திறந்தவர், அன்னைக்கு பேதுருக்கு திறந்தவர், பவுலுக்கு திறந்தவர், யோவானுக்கு திறந்து ஆவிக்குரிய சகல நன்மைகளை அவளுக்கு காண்பித்து கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சகல ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக திறந்து வைத்திருக்கிறேன் சொல்றார். உனக்கு முன்பாக அந்த வாசல் திறக்கப்படும் சொல்லுங்க. பலகடிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்றுதான் நமக்கு சொல்லி இருக்கிறார். எனக்கு, உங்களுக்கு, நமக்கு அதை தரப்போகிற தேவனாய் இருக்கிறபடினா நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரபலர ஷபதுரியா தலபரபலபலபலபம். நன்றி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த காலவேளையிலும் எங்களை முற்றிலும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், இதிலும் பெரிதானவளை காண்பாய்ன்னு சொன்ன கர்த்தர் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை அதிசயமாய் நடத்தி இருக்கிறீங்க. இன்னும் அதிசயமாய் நடத்த போறீங்க. இதை பார்க்கலும் சிறப்பாக எங்களை நடத்த போறீங்க. இதை பார்க்கலும் மேன்மை எங்களை நடத்த போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தை எங்களுக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே, வானம் திறந்திருக்கதை இது முதலை பார்ப்பாய்ன்னு சொன்ன கர்த்தர் அந்த ஜனங்கள் வானம் திறந்திருக்கதையும் தேவ தாசர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வானத்தை திறந்து நீர் செய்த நன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். இப்போவும் எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். உனக்காக நான் வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றீங்களே. கையீடு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே. கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே. நிலத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்க. மிருக ஜீவன்கள் கனிகளை ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே. எனக்காக அந்த நல்ல பொக்கிஷாலை திறப்பேன் சொன்னீங்களே.
எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த நல்ல பொக்கிஷசாலை திறந்து எங்களை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதுவும் இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் அந்த பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை நீர் வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணிட்டீங்களே ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் அந்த அதிகாலை வெள்ளமை தேடி வந்து நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதனுடைய நன்மைகளை தருவீராக. ஒவ்வொரு நாளும் அதிகாலை நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் அந்த நன்மைகளை அடைவார்களாக, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. ஒவ்வொருவருக்கும் ஆனந்தம் திறக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காணணும், உம்முடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்கணும். அதோடு கூட உம்முடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். நிற்கிறவை பாராட்டும் உம்முடைய நாமத்திலே. ஆண்டவரே, இந்த முதல் நாள் அதிகாலை வேளையிலே போதகனாக, ஊழியனாக, மந்தையின் மேய்ப்பனாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் நின்று என் அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களை பரிபூர்ணமாய் தங்கி இருக்கட்டும். சியோனில் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் வானத்தில் பலகணிகளை திறந்து, அந்த நல்ல பொக்கிஷ சாலையை வானத்தை திறந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிச்சிருங்க ஐயா. பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்கட்டும். இதை பார்க்கிற, கேட்கிற, இந்த செய்தியை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது நடப்பதாக, தூரத்தில் சமூகத்திற்கு ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக ராஜா. அப்படியே நீர் வர்த்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமையும் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை விருந்தும் நம்மை விட்டு விலகாதபடிக்கு கூட இருந்து வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஆமென். வானத்தின் பொக்கிஷங்கள் உனக்கு உண்டு, பலகணிகள் திறந்தே பொழிந்திடுவார். வானத்தின் பொக்கிஷங்கள் உனக்கு உண்டு, பலகணிகள் திறந்தே பொழிந்திடுவார். இடங்கள்ல மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பார், இண்டை கோடாய் கோடியாய் பெருகிடுவார். இடங்கள்ல மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பார், இண்டை கோடாய் கோடியாய் பெருகிடுவார். திறந்த வாசல் உனக்கு முன்னே ஒருவரும் பூட்ட முடியாது. திறந்த வாசல் உனக்கு முன்னே ஒருவரும் பூட்ட முடியாது. திறந்த வாசல் உனக்கு எதிரே யாருமே அடைத்திட முடியாது. திறந்த வாசல் உனக்கு எதிரே யாருமே அடைத்திட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திர கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்தோடு கடந்து செல்லுங்கள்.